ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைவ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான பாம் பேக் நெக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து காலேஜ் லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு இந்த பொண்ணு. அதனால் சிம்பிளாக வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்காக நான் இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நீங்களும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிடுவீங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேக் பார்ட்டை மட்டும் நான் அளவெடுத்துக்கிறேன். 18.5 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது பேக் பார்ட்டு ஃபுல்லாகவே நான் விரிச்ச மாதிரியே அளவெடுத்ததை அப்படியே நான் சார்ட்டில் அளவெடுக்க போகிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுக்கும் சேர்ந்து 3 இன்ச்சஸ் வந்து நான் சீம் அலவன்சஸ் விடணும். 18 கூட ஒரு 3 சேர்த்தோம்னா 21 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நான் மார்க்கிங் பண்ணி ஸ்கேலை வச்சு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். மேலேருந்து நம்ம சார்ட்டு ஃபுல்லாகவேவும் 21 இன்ச்சஸ் இருக்காங்கிறத நம்ம கிளியராக மார்க்கிங் பண்ணி அங்கங்கே வச்சு இந்த மாதிரி டாட் வச்சு செக் பண்ணி எடுத்து கோடு போட்டுக்கோங்க. இது பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்கிறதுக்காக உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு நான் உங்கள்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். நீ மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் பிஸி ஆகிடுச்சு. அதனால் இப்போது ஸ்கேலை வச்சு நம்ம கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கிடுவோம். நம்ம மார்க்கிங் பண்ணதில் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சார்ட்டை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிடுவோம். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் அடித்து திருப்புறதுக்காக நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து பட்டி ஃபோல்டிங் போட முடியாது. இந்த டிசைனுக்கு நம்ம பைப்பிங் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதனால் 1/2 இன்ச்சஸ் நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு கீழே எண்டில் அந்த 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணதில் இடுப்பை வச்சு மேலே ஷோல்டரை அளவு எடுத்துக்கிறேன். ஷோல்டர் ரெடி அளவை மார்க்கிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே தூக்கி ஸ்டிச்சிங்க்காக மார்க்கிங் பண்ணி ரெண்டையும் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் சார்ட்டில். இப்போது நம்ம சார்ட்டினுடைய மடிப்பு பாகமும் நம்ம ப்ளவுஸினுடைய மடிப்பு பாகமும் ஒன்றா இருக்கிற மாதிரி போட்டுட்டு சைடில் கீழே வந்து அந்த கோட்டில் இருக்கிற மாதிரி இடுப்பு சுற்றளவு வச்சு மேலே ஆம்போலை வந்து கரெக்டான முறையில் ரெடி அளவும் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே தூக்கி நம்ம மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்கையும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஷோல்டரையும் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறோம் கரெக்டாக. இப்போ ஆம்போலுக்கு நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். நெக்குக்கும் அதே மாதிரி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். நெக்கினுடைய அளவையும் நம்ம மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாக்ஸ் போட்டு எடுத்துக்கிடுவோம். இது ஆக்சுவலாக நெக்கு ரவுண்டு கழுத்துலையே நம்ம வந்து பாம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன் சைடு கழுத்து மாதிரி வரும். இப்போது ஆம்ஹோலுக்கும் நம்ம வந்து கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போது கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சார்ட்டில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேக் பார்ட் நம்ம கட் பண்ணியிருக்கிறத விரித்து போட்டுக்கிறலாம். நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த பேக் பார்ட் வச்சே நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா இந்த மாதிரி மாடல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் சைடு மட்டும் இந்த கர்வ் வர்ற மாதிரி ரைட் சைடில் கொண்டு வந்து கீழே விரையில் இடுப்பு வரையிலும் வளைவாக மார்க்கிங் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்கினுடைய சென்டர்லேருந்து இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியாட்டி டவுட் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இனி தொடர்ந்து வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். நானும் ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் சொல்லிவிட்டு உங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்குது. அது எனக்கே ரொம்ப தெரியுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். இப்போது நம்ம பேக் பார்ட்டினுடைய லெஃப்ட் சைடை எடுத்து கரெக்டான அளவு வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கிடுவோம். அந்த சார்ட் அளவுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஷோல்டரில் ஒரு பின் பண்ணிக்கோங்க. சைடுகள்லையும் அங்கனங்கன ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட் நகலாத மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லைனிங் கிளாத்தில் தான் கட் பண்ணுறேன். மெயின் கிளாத்தில் இன்னும் நான் கட் பண்ணலை. அவங்க எந்த மாதிரி கேட்டாங்கங்கிறதையும் நானும் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அவங்க ஒரு பிக் அனுப்பி தான் எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்க்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுச்சு. இப்போது ரைட் சைடு நம்ம இன்னர் பார்ட் இருக்கு இல்லையா, பேக் பார்ட்டினுடைய அந்த பார்ட் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் கேப்பு விட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். அந்த கர்வ் கட் பண்ண இடத்துல நெக்கிலேருந்து கீழே கர்வ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இப்போ நான் ரெடி அளவை மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன். சுற்றிலும் நமக்கு வந்து கரெக்டான அளவு அது போதும். அந்த கர்வ் கட் பண்ணோம், கழுத்துலேருந்து கர்வ் கட் பண்ண பகுதியில் மட்டும்தான்
நம்ம வந்து நெக்கினுடைய முதுகு பகுதியில் மட்டும்தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம எக்ஸ்ட்ரா விடணும். இது வந்து நீங்கள் சார்ட் இல்லாமல் நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் நியூஸ் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு புரியணும். நியூஸ் பேப்பரில் வந்து எழுத்தெல்லாம் இருக்கும், அதனால் பிரிண்ட் இருக்கிறதுனால தெளிவாக தெரியாது மார்க்கிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சார்ட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி 1/2 இன்ச்சஸ் நான் மார்க்கிங் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவுட் சைட்லாம் நம்ம கரெக்டான அளவு மார்க்கிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெக்கு வரையிலும் நம்ம கரெக்டான அளவு தான் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ முதுகு பகுதியில் மட்டும் நம்ம வந்து 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா அந்த கர்வ் கொடுத்துருக்கிறத மட்டும் நம்ம இப்படி அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கிங் பண்ணியிருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போது மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுங்களாட்டி உங்களுக்கு இப்படி தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வச்சு காட்டியிருக்கேன். இப்போது மெயின் கிளாத்து இந்த மாதிரி தான் ஸ்லீவு, ஃப்ரண்ட் பார்ட்டு எல்லாம் கட் பண்ணது போக இந்த மாதிரி தான் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு கட் பண்ணி காமிக்க போகிறேன். லைனிங் கிளாத்லேருந்து மெயின் கிளாத்து சுற்றிலும் ஒரு 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிறேன். ஏன்னா நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நம்ம வந்து கட் பண்ணையில் நகன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஸ்டிச் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி சுற்றிலும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரைட் சைட் பார்ட்டு இன்னர் பார்ட்டையும் நம்ம இந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம். ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எதுங்கிறத நீங்கள் முதல்லையே இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி பேக் பார்ட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக நூல் பண்ணிவிட்டு இந்த பாம்பாம் வைக்கிறதுக்கு க்ரே கலர் தான் சேரீயோட கலரு. பிங்க் கலர் வந்து ப்ளவுஸும் பார்டரும் முந்தானையும் பிங்க் கலர் வந்துருந்துச்சு, ப்ளவுஸும் பிங்க் கலர் வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அந்த க்ரே கலரில் தான் பாம்பாம் வைக்க போகிறோம் பைப்பிங் பண்ணி. இப்போ சுற்றிலும் நம்ம இந்த பார்ட் எடுத்து வச்சுருக்கதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் நான் எதையும் மறைக்காமல் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுவேனோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து எடிட் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருக்கேன். எதையுமே உங்கள்கிட்ட மறைக்கலை. நான் 2 கல்யாண பொண்ணுங்களுக்காக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு வந்து முடியலை. எங்கள் ஊரில் வந்து 40 ப்ளவுஸ், 50 ப்ளவுஸ், 30 ப்ளவுஸ் இப்படி மொத்தமாக பொண்ணுங்களுக்கு வந்து சீர் கொடுப்பாங்க. அதனால் அந்த ப்ளவுஸுக எல்லாமே என்கிட்ட கொடுத்ததுனால எனக்கு வந்து வீடியோ போட முடியலை. உங்களுக்கு அது எந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் மட்டும் பிக் மட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். வீடியோ எதுவுமே என்னால் எடுக்க முடியலை. கொஞ்சம் ஒர்க் ப்ராப்ளம். வீட்டில் நம்ம பிள்ளைங்களையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து ஸ்டிச்சும் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு அந்த ப்ளவுஸுகள்லாம் வீடியோ எடுக்க முடியலை. இப்போ வந்து அந்த ரெடி அளவு 1/2 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டிச் மேலே தான் நம்ம வந்து இன்னர் பார்ட்டை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லைனிங் கிளாத் தான் ரெடி அளவு, நமக்கு வந்து கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ பைப்பிங் பண்ண போகிறோம். பைப்பிங் பண்ணுறதுக்கு க்ரே கலரில் நம்ம பைப்பிங் பண்ணணும். பைப்பிங் பண்ணுறது நான் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு 2யும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்லேருந்தே பைப்பிங் கொடுத்துருவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் லுக்காக இருக்கும். அதனால் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் இப்போது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமுமே நான் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பொண்ணு போட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இப்போது இந்த க்ரே கலரில் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பைப்பிங் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஒரு ஸ்கேல் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஈவனாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம் நெக் பீஸை.
இப்போ 2 2ஆ ஜாயின் பண்ணது அடுத்து ஒரு ரோப் மாதிரி நம்ம கயிறு மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெக் பீஸை ஒரே இதாக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. நான் தொடர்ந்து வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ரொம்பவே சாரி கேட்டுக்கிறேன். மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஸ்டிச்சிங் வீடியோ இந்த மாதிரி தேவையான வீடியோ வேணும்னு அவங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்க. நான் வீடியோ போடலைங்கிறதுக்காக ரொம்ப சாரி, அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆர்வமாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். இப்போது நம்ம இந்த கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணதை ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்தே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நல்ல பக்கத்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நான் ஓரத்தில் ஒன் சைடு அடிக்கலை. ஏன்னா இது ரவுண்டு நெக்குங்கிறதுனால நமக்கு கார்னர் நெக்கு வந்தால் தான் ஒன் சைடு நம்ம அடிச்சுட்டு இந்த மாதிரி பைப்பிங் பண்ணணும். இது ரவுண்டாகவே வர்றதுனால நான் அடிச்சுட்டு இது பண்ணலை. ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிசுரை. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த இதை ராங் சைடு திருப்பி அந்த ஸ்டிச் பண்ண நெக் லைனில் பிசிறு இருக்கு இல்லையா, அந்த பிசிறு மேலே இந்த துணி படுற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அந்த பிசிறினுடைய எண்டில் இப்போ ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். அந்த எண்டில் துணியை மடித்து விட்டது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பைப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக கூட நான் ஒரு வீடியோ உங்களுக்காக பைப்பிங் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதை நம்ம தேவையான அளவு பைப்பிங்காக உருட்டி இந்த மாதிரி அந்த பள்ளத்தில் தைக்கணும். நம்ம கிளாத்தில், அதாவது ப்ளவுஸ் கிளாத்லையும் படாத மாதிரி அந்த பைப்பிங்லேயும் படாத மாதிரி 2 ஸ்டிச் பண்ணுற அந்த சென்டரில், ஸ்டிச்சிங் சென்டரில் பள்ளத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி வரணும். வெளியில் தெரியாத அளவுக்கு தையல். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒன் சைடு நம்ம பைப்பிங் பண்ணிட்டோம். இன்னொரு சைடும் அதே மாதிரி பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா தான் நம்ம பாம் வைக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம பைப்பிங்க்காக ஒன் சைடு வச்சு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நெக் பீஸர் பின்பக்கம் போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு பைப்பிங் பண்ணுங்கள். இப்போது லாஸ்ட்டில் அந்த ஹூக் சைடு மாட்டுற பக்கம் வரையில் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ராங் சைடு அந்த நெக் பீஸை திருப்பி நம்ம தைச்ச பிசிறு மேலே மடக்கி இந்த மாதிரி வச்சு அந்த பிசிறினுடைய கார்னரில் ஸ்டிச் பண்ணுங்கள். சென்டர்லேயோ இல்லை நம்ம ஜாயின் பண்ண பகுதியிலையோ நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா வெளியில் தையல் தெரியும். அது ஃபினிஷிங் லுக் சரி வராது. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். நெக் பீஸினுடைய கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போது பைப்பிங் பண்ணுவோம். நமக்கு தேவையான அளவு பொடிசாக வேணும்னா நமக்கு ஒல்லியாக நம்ம உருட்டி பைப்பிங் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் தடிமனாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அந்த பிசுறு இந்த மாதிரி தைக்கையில் நமக்கு வெளியில் தெரியாது. நெக் பிசுறு ஒன் சைடு அடிச்சுட்டு திருப்பினோம்னா நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இருக்காது. நம்ம பாட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக நம்ம பைப்பிங் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம பாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து கீழேருந்து இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு ஊசி வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். நான் சென்டரில் ஒரு பாம் சென்டர்லேருந்து மேலே, அப்புறம் சென்டர்லேருந்து கீழே எவ்வளோ கேப்பில் நான் பாம் வைக்கணுங்கிறத நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1 இன்ச்சஸ் இல்லை 3/4 இன்ச்சஸ் வர்ற மாதிரி பாம் பண்ணிக்கோங்க. அதுக்கும் மேலே கேப் விட்றாதீங்க, நல்லா இருக்காது. மினிமம் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். இவங்க நிறைய வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் ஒரு 3/4 இன்ச் கேப்பில் நான் மார்க்கிங் பண்ணி எடுத்துக்கிறேன்.
மொத்தமாக எத்தனை வேணும் அப்படிங்கிறத நான் மார்க்கிங் பண்ணி எண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பாம்பாம் ரெடி பண்ண போகிறேன். இப்போது ஒரு 2 இன்ச் அளவில் நான் ஸ்கேல் வச்சு கோடு போட்டு இந்த மாதிரி அந்த பாம்பாம் பண்ணுறதுக்காக நான் கிளாத் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிச்சம்லாம் ஸ்லீவுக்கு டிசைன் கொடுக்கணும். அதனால் இப்போ வந்து சரி சமமாக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு நான் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 4ஆக ஃபோல்டிங் பண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாதியையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எத்தனை பீஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாம்பாம் பால்ஸில் வந்து எல்லா அளவுகளும் கலந்த மாதிரி தர்மாக்கோல் பால்ஸில் வந்து இருக்கும். நமக்கு தேவையான ஒரே மாதிரி அளவான பால்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சிறுசும் பெருசுமாக கலந்து வச்சுருப்பாங்க சில இதில் ஒரே ஈவனாகவும் வச்சுருக்காங்க. நான் வந்து சிறுசும் பெருசுமா கலந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டதுனால அவங்க வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் ஒரே அளவாக பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி துணியை ட்விஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்படி டைட்டாக ஃபோல்டிங் பண்ணி கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு ஊசியில் வந்து நூலை கோர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா சுற்றி கட்டுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டிட்டு அந்த ஊசியை வச்சு 2 தடவை குத்தி நீங்கள் தையல் போட்டு எண்டில் முடிக்கணும். நீங்கள் என்னதே நாட் போட்டிங்கனாலும் நிற்காது. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கையில் வந்து இந்த பாம்பாம் வந்து உங்களுக்கு வந்து ஊறவே செய்யாது, கலண்டுட்டு வராது. அவங்க வந்து எவ்வளோ டைட்டாக ப்ளவுஸ் போட்டாலும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோமோ அதே மாதிரியே இருக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே அவங்க விரும்புவாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் கட் பண்ணாமலேவும் அந்த பைப்பிங்க்கு மேலே கீழே அடிப்பக்கம் அந்த பாம்பாம் போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அந்த பாம்பாம் நெக்கினுடைய ஓரத்தில் வர்ற மாதிரி வெளியில் தெரிகிற மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் சிங்கிள் ஃபுட் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் சிங்கிள் ஃபுட் போடலை. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்கோ இல்லை நீங்களே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடுறதா இருந்தாலும் இதை வந்து ஸ்டிச் பண்ணி போடலாம். ரொம்பவே அழகாகவும் எளிமையாகவும் ரிச்சாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நகலாமல் கரெக்டான முறையில் அந்த பாம்பாம் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இவங்க பைப்பிங் வச்சு இந்த மாதிரி கேட்டதுனால பாம்பாமினுடைய பிசுறு வந்து வெளியில் தெரியும். ராங் சைடு திருப்பி பார்த்தோன்னா நம்ம இவங்க வந்து இது பைப்பிங் பண்ணாமல் கேட்டிருந்தாங்கன்னா நான் வந்து பீஸ் வச்சு அடித்து திருப்புற போது இந்த வந்து பிசுறு தெரியாமல் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருப்பேன். இவங்க வந்து பைப்பிங் வேணும்ன்ட்டாங்க, அதனால் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சஸ் விட்டுட்டு நான் பாம்பாமாக முடிச்சிட்டேன். கரெக்டாக நான் மார்க்கிங் பண்ணதிலே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பாம்பாமினுடைய கிளாத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரே அளவாக. நெக் பீஸு அதாவது பைப்பிங் பீஸில் வந்து சிசர் பற்றாமல் நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயும் சிசர் பற்றாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரே அளவாக. இதில் வந்து பாம்பாம் பண்ணுறது தான் வேலையே, மற்ற வேலையே இல்லை. சூப்பராக வந்துடுச்சு உங்களுக்கு. இதில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து உன்னர் பாகத்தோடு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அந்த பாம்பாம் வந்து சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து வரணும் கழுத்தில்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போவும் நமக்கு வந்து வெளியில் அந்த தையல் தெரியக்கூடாது. அந்த பைப்பிங்க்கும் கிளாத்துக்கும் நடுவில் அந்த ரெண்டும் ஜாயிண்டாக இருக்கிற அந்த பள்ளத்தில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச் கீப்பில் இடைத்தையல் ஒன்று டபுள் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வரையிலும் கொண்டு வந்துடுங்க. இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடையில் பாருங்கள். இப்போ ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு எப்படி வருதுங்கிறதையும் காமிக்கிறேன். அவங்க எப்படி மாடல் நெக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம் இடுப்பு சுற்றளவில். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அடித்து திருப்பினோம்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இதுக்கு க்ரே கலர்லேயே நம்ம பைப்பிங் கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த பிசுறையெல்லாம் நூல் பிசுறையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பைப்பிங் பண்ணணும். இப்போ ராங் சைடு திருப்பி நான் பைப்பிங் பண்ணுறதுக்கு மாதிரியே நான் வச்சு இது பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் மடக்கி. இப்போ வந்து பைப்பிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பைப்பிங் வந்து நம்ம மேலே எந்த லென்த்தில் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரியே சன்னமாகவே நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். வெளியில் நூல் தெரியாமல் அந்த பள்ளத்தில் படுற மாதிரியே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க. சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறுபடியும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.